ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு புது வீடியோ. எஸ், ரொம்ப நாள் கழிச்சுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ. எஸ், என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா 1 மினிட். அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன வீடியோன்னு. ஃபைனலி என்னடா பார்சல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு பார்சலுக்குள்ளே தான் ஒரு மேட்ரே இருக்குது. ஸோ இது என்ன பார்சல் வந்து பார்த்தோம்னா, அமேசானில் ஒரு கிரேட் ரிபப்ளிக் சேவலோட போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வாங்கினது தான் இந்த டப்பாவை வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, உள்ளதான் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமே. எஸ் எஸ் கைஸ், ஃபைனலி வி ஹேவ் மேக்புக். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இது வந்து பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அமேசான்காரனுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி எடுத்தாச்சு. அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபைனலி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்கு முன்னாடியே ஒரு அன்பாக்சிங் பண்ணிடணும். உங்களோட லேப்டாப்பு அப்படின்னு நான் சீனெல்லாம் போட விரும்பல. ஸோ வீடியோ லென்த்துக்காண்டி என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கா பாருங்கள். ஸோ ஒரே ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஸோ முடிஞ்சால் ஷேரும் பண்ணி விட்ருங்க. ஸோ எங்கடா லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸில் தாங்க இருக்குது. எஸ், 1 வீக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே காய்ஸ், ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அன்பாக்சிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இதோட பில்ட் குவாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறது. அதனால வந்து பார்த்தோம்னா இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக மெட்டலிங் ஃபினிஷில் கொடுத்துருக்கறனால கீழே போட்டாலும் உடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குன்னு கீழெலாம் போட முடியாது. இப்போ வந்து பார்த்தோம்னா இதோ ஓப்பனிங் இன்டர்ஃபரன்ஸ்லாம் வால்பேப்பரில் செட் பண்ணி அதான் 1 வீக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் இந்த மாதிரி மெத்தட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வச்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இந்த ஆப்பிள்காரனுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். கரண்ட் ஓஎஸில் தான் நம்மளோட சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் பேட்ரி தாறுமாறாக இருக்கும். ஸோ பில்ட் குவாலிட்டி சும்மா டாப் நாச்சாக இருக்குது. 5 ஸ்டார், இதுக்கு எவ்வளோ ரேட்டிங்? 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டாரே கொடுக்கலாம். பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம நார்மல் விண்டோஸ் லேப்டாப்பில் இந்த குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டினா டிஸ்பிளே. ஸோ எவ்வளோனாலையும் கொடுக்காத கிளாரிட்டியே இவன் கொடுத்துருக்கான். நான் பாருங்களேன், ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதோட சவுண்டு கேட்போம். ஸ்பீக்கரும் சரி, ஆக்சுவலி ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா இந்த கேப்பில் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி 4 ஸ்பீக்கர் இருக்கும்னா. ஸோ பில்ட் குவாலிட்டியை வந்து பார்த்தோம்னா ஆப்பிள்காரனை குறைய சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக கொடுத்து வச்சுப்பான். டிஸ்பிளேவும் சரி, ஸ்பீக்கரும் சரி. அது மட்டும் இல்லாமல் இதோட கீஸ்லாம் வந்து பார்த்தோம்னா சும்மா ஸ்மூத்தாக இருக்கும். ட்ராக் பேடு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. ஆக்சுவலி டெல் நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன், டெல்லோட அந்த ட்ராக் பேடு. ஸோ இது ஒரு ட்ராக் பேட்னு வச்சுக்கோங்க. இந்த 3 பேரில் ஸ்வைப் பண்ணுங்கன்னா ஷார்ட்கட் கீஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இதோட ட்ராக் பேட் ஸ்மூத் வந்து சும்மா இம்ப்ரெஸ் ஆனதே வந்து பார்த்தோம்னா இதோட ட்ராக் பேட், இதோட டிஸ்பிளே மட்டும்தான்.
பர்ஃபார்மன்ஸில் குறை சொல்கிற மாதிரி அவ்வளோவாலாம் எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணணும், கோடிங் கற்றுக்கணும், எடிட்டிங் கற்றுக்கணும், ஸ்டடி ஓரியன்டாக வேணும்னா மேக்புக் ஓகே, நீங்கள் M2வே வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் டீப்பாக எடிட்டிங் பண்ணணும். லைக் நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வந்து நான் எடிட்டிங் பண்ணுவேன். வீடியோ ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் M4 சிப்பை வந்து நான் வந்து சஜெக்ஷன் பண்ணுவேன். விண்டோஸ்லாம் வந்து பார்த்தோம்னா சார்ஜை ப்ளக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் 1 டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 10 ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் இருக்கும். தாக்கு பிடிக்குது பார்த்தோம்னா இந்த அடாப்டரு, இந்த சார்ஜிங் அடாப்டரு. ஆக்சுவலி இதோட ஒயரோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோ தாறுமாறாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு மாதிரி த்ரெட்டில் கொடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இது வந்து இந்த நம்ம ஐஃபோன் சார்ஜர், ஐஃபோனே சொல்கிறோம், நார்மல் சார்ஜர்ஸ்லாம் இந்த எண்டில் வந்து பிஞ்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி இது வந்து எது பியாது. மேக்ஸேஃப் தான் இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் 30 வாட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து மேக்புக் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க அதுக்குன்னு 2000 கூட்டிக்கிட்டே போகும். ஸோ எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதையே வாங்கிட்டுங்க பேசியாரு. நீங்கள் இது வாங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சில பல பிரச்சனைகளும் இருக்குது. அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக நான் ஷூட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக அதுவாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த கீபேடோட டஸ்ட் மேக்ஸிமம் எல்லா லேப்டாப்லேயும் வரும், வராமலாம் இருக்காது. இந்த கீபேடில் இருக்கிற டஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அப்படியே ஸ்க்ரீனில் ஒட்டிக்கும். ஸ்க்ரீனில் ஒட்டினோடனே வந்து பார்த்தோம்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுப்பு மாதிரியே இருக்கும். ஸோ அது போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது. ஆமாங்க, அதுக்குன்னு ஸ்க்ரீன் ப்ரொடக்டை சில பேர் சஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னு தெரியல, ஒட்டலாமா வேணாமன்னு. ஒட்டினா சில பேர் வந்து ஸ்க்ரீன் போயிடும், இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 2 பேர் நான் பார்த்த வரைக்கும் 2 or 3 பேர்ஸ் மெம்பர்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. என்னன்னு சரியாக தெரியல. ஸோ அதில் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஆனால் இது கீபேட் கவர் யூஸ் பண்ணலாம், ஆனால் க்ளோஸ் பண்ணுறப்போ அதை எடுத்துக்கணும். பிகாஸ் அது ஆல்ரெடி இதில் க்ளோஸ் பண்ணுற கீபோர்டுக்கும் டிஸ்பிளேக்கும் இருக்கிற அந்த கேப்பே மைன்யூட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த கவர் போடும்போது அதில் இருக்கிற அந்த பிரிண்ட்லாம் வந்து ஸ்க்ரீனில் பட்டுரும். அதனால் வந்து யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து தாராளமாக கவரை போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ இது வந்து எடுத்துகிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது சேஃப். அது இல்லாமல் நடுவில் நான் இந்த பேப்பர் வச்சு தான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்பிள்காரன் கொடுத்த அதே பேப்பர் தான். பிகாஸ் சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, இதில் 2 போட்டு தான் இருக்குது. 2மே டைப் சி தண்டர்போல்ட் போட்டு தான். ஒன்று மேக்ஸேஃப், இந்த பக்கம் ஹெட்செட் போகிறது. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்க ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப்.